இப்போ நாமெல்லாம் வி ஹெயில் ஃப்ரம் ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம ஆப்பிரிக்கர்களுடைய ஒரு நெடிய பயணத்தில் பிறகு உருவான மனித இனம் இது. ஆப்பிரிக்கர்களுடைய தொடர்ச்சி இது. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கூட அந்த பழைய ஆப்பிரிக்கன் டிஎன்ஏ ஜீன் கண்டறியப்பட்டது. அந்த 25,000-30,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜீன் இங்கே ட்ரேஸ் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியே இருக்கட்டும். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு விதமான கோபம் இருக்கும், ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமாக கூட இருக்கும். கோச்சுக்காது, அப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து 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 இப்போ மாறி இருக்கிற இப்போ நம்முடைய முகத்தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது. ஒரு முக கூர்மை இருக்கு, மூக்கில் ஒரு அழகு இருக்கு, கண்ணில் ஒரு அழகு இருக்கு, ஒரு தோற்றத்தில் ஒரு அழகு இருக்கு. இதெல்லாம் இல்லைனாலும் ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கு. அப்போ நம்மளை மாற்றிக்க முடியுது. ஓரளவு நம்மளை அழகாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இயல்பிலேயே இருக்கு. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோசியல் பாட புத்தகத்தில் போடுவாங்க. மூக்கு தப்பட்டையாக இருக்கும், காது வெடைச்ச மாதிரி இருக்கும், தோற்றம் அப்படி இருக்கும். ஒரு 20,000 ஆண்டுகளில் எப்படி இப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் டார்வினுடைய ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்செக்யூரிட்டி, அவங்க காட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பயம், இந்த இன்செக்யூரிட்டி காரணமாக ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, வெளியே வந்தால் நம்மளை யாராவது கொண்டுடுவானா, இந்த பயத்தோடையே இருக்கிறதால அவங்க முகத்தில் அந்த விகாரம் இருக்கு. ஆனால் செக்யூர்டு லைஃப், பாதுகாப்பு இருக்கு, கவலை இல்லை, எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும், உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்தில் இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது. இதை நம்முடைய ஜீன் பதிவு பண்ணிக்குது. ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு தோற்றத்தில் ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது. ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது, ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது. மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின. எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும்.